ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் எக்ஸாமுக்கு 90 நாட்கள் மட்டுமே இருக்குது. இப்போது நம்ம ஜெனட்டிக்ஸ் யூனிட்டை படித்து முடிக்கிறோம். இந்த 1 வீக்குக்கு அப்புறம் ஜெனட்டிக்ஸ்லேருந்து நான் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் சார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிறோம். ஸோ தன்னம்பிக்கை பேட்ச் 2025ல் ஜெனட்டிக்ஸ் ஸ்டடி சேலஞ்ச் ஆரம்பிச்சிடுச்சு. இதில் கிரேட் சர்ப்ரைஸ் ப்ரைஸஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டடி சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்டடி சேலஞ்ச் எப்போருந்து எப்போ வரைக்கும் சார் அப்படின்னா February 3ஆம் தேதியிலேருந்து February 8ஆம் தேதி வரைக்கும். இதில் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் உங்கள் பின்னாடியே ஒடியார போகிறதில்ல, நான் உங்ககிட்ட டெய்லி இத்தனை மணிக்குள்ளே நான் கொடுக்குற ஒர்க்கை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. பட் யூனிட் டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறோம். அந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு இந்த ப்ராக்டிஸ் நம்ம டெய்லி என்னென்ன பண்ண சொல்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரவங்க தான் பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் வாங்க முடியும். ஓகே சரி சார், February 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்? February 3ஆம் தேதி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் இருந்து 60 ஒன்லைனர்ஸை எழுதணும். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு சைன் வாங்கணும். அவ்வளோதான். இதை எங்கேயும் அப்லோட்லாம் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு அதை உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்கணும். அடுத்து February 4ஆம் தேதி நீங்கள் 100 MCQs ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என் மகன் அல்லது மகள் 100 MCQ ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்கள் பேரண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கணும். அந்த லைனை எழுதி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? February 3ஆம் தேதி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் வந்து 60 ஒன்லைனர்ஸ் எழுத போகிறீங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக 60 பாயிண்ட் எழுத போகிறீங்க. 60 பாயிண்ட்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதே போல் February 4ஆம் தேதி 100 MCQs பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து February 5ஆம் தேதி மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இருந்து 60 ஒன்லைனர்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. ஆல்ரெடி எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி எழுதுங்க, இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து February 6ஆம் தேதி 100 MCQs மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதும் என் மகள் என் மகன் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் பேரண்ட்டு 100 MCQஸ்க்கு மேலேயே ப்ராக்டிஸ் பண்ணாங்கங்கிறத சைன் பண்ணணும். ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குங்க. ஈவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட கொடுத்து கூட இந்த கொஷின்லாம் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா February 7ஆம் தேதி எவல்யூஷன் சாப்டர்லேருந்து 30 ஒன்லைனர்ஸ் எழுதுறீங்க, 100 MCQs ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. February 8ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு யூனிட் டெஸ்ட் இருக்குது ஜெனட்டிக்ஸில். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன், இந்த 3க்கும் சேர்த்து நமக்கு யூனிட் டெஸ்ட்டு February 8ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு இருக்குது. கிராண்ட் ப்ரைஸஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் இந்த ஒரு வாரத்தை இஃபெக்டிவாக பயன்படுத்துங்க. திடீர்னு இடையில வந்து மாலிகுலர் பேசிஸ்க்கு நான் வந்து 60 ஒன்லைனர் எழுத சொன்னேன், இன்னைக்கு இந்த லிங்க்ல அப்லோட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலாம். திடீர்னு வந்து நீங்கள் 100 MCQ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு உங்கள் பேரண்ட் கிட்ட சைன் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த ஒன்லைன் எழுதியிருப்பீங்களா, அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சொல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க. மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நேர்மையாக நீதியாக தர்மமாக நடந்துக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. இந்த 6 நாள் 7 நாள் படிக்கிறது உங்களோட நீட் 2025க்கு ஹெல்ப் பண்ண போகுது. நீட் 2025ல் பயாலஜியில் ஜெனட்டிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய 3 சாப்டர்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் என்ன நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு இந்த ஸ்டடி சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.